பீடியாட்ரிக் ஸ்கோலியோசிஸ், அதாவது சின்ன வயசுல வர ஸ்கோலியோசிஸை என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். கர்ப்பப்பையில உருவாகிற போதே முதுகு தண்டுல முதுகு எலும்புல ஒரு சில பிரச்சனைகள்னால சரியா உருவாகல இல்ல உருவாகி அந்த செப்பரேஷன் நடக்கலனாலும் வர ஸ்கோலியோசிஸை வந்து கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை ரொம்ப பெரிய பெரிய ஸ்கோலியோசிஸ் இருக்கு அப்படின்னா அம்மாக்கு பண்ற ஃபீட்டல் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு பண்ற ஸ்கேன்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால வந்து கண்டறிய முடியும். ரொம்ப மோசமான ஸ்கோலியோசிஸ் இல்லைன்னா அதுக்கு கூட நரம்பு தண்டுல கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஸ்கேன்லயே சில டைம் தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ப்ராப்பர் ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம், இதெல்லாம் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்க வேண்டி வரும். சரி, ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேண்டாமா? இது வந்து ஒரு குரூப்பா வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ட்டியோ இல்ல ஸ்பைன் சர்ஜன்ட்டியோ ஒரு நியூரோ சர்ஜனையோ ஒரு கைனகாலஜிஸ்ட் இந்த ஃபீட்டல் அனாமலி ஸ்கேன் பண்ற ரேடியாலஜிஸ்ட் எல்லாம் கலந்து பேசிட்டு அது எந்த அளவுக்கு அந்த குழந்தையை அஃபெக்ட் பண்ணும், ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும் டிசைட் பண்ணிட்டு எடுக்கிற ஒரு முக்கியமான டெசிஷனா உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஸோ கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை முன்கூட்டி டயக்னோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்.